அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, திருநெல்வேலியிலிருந்து தென்காசிக்கு போகிற லைன் தனியான ஒரு லைனை கொண்டு வந்து இணைக்கிற பணிகள் கிடப்பில் கிடந்தது. டபுள் ட்ராக் போடும்போதே இந்த பாதைகள் பணிகள் அரைக்குறையாக நின்று போயிடுச்சு. ஸோ அதுக்கு ஒரு ப்ரைவேட் லேண்ட் இருந்ததுனால அதோடைய ஸ்டே ஆர்டர் இருந்தது. இப்போ அது ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ இதோடைய பணிகள் தொடங்க ஆரம்பிக்கப்பட்டுருச்சு. ஸோ இந்த ரைட் சைடு நீங்கள் பார்க்குறீங்களா, அந்த லாஸ்ட் அந்த காம்பவுண்டை தாண்டி ஒரு பென்சிங் போட்டிருக்கிறாங்களா, தண்டவாளத்தால் வச்சு கருப்பு வெள்ளை பெயிண்ட் அடிச்சிருக்காங்களா, அதுதான். ஸோ அது வரைக்கும் ரயில்வேயோட இடம் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் இன்னும் இந்த வாரங்களில் கூட இந்த காம்பவுண்ட் சுவரை ரிமூவ் பண்ணுறதுக்கான பணிகள் தொடங்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேண்ட் லெவலிங் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த பாதையை கொண்டு நேரடியாக திருநெல்வேலி சந்திப்போடு இணைக்கும் போது ஒரே நேரத்தில் திருச்செந்தூர் அப்புறம் நாகர்கோவில் சைட்லேருந்து வர்ற வண்டிகள் எல்லாமே ஒன்று போல் உள்ளே வரலாம். தென்காசியிலேருந்து வர்ற வண்டிகள் நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது, அந்த வண்டியும் உள்ளே வந்துடலாம். ஸோ போகும்போதும் அதே மாதிரி தான், யாருக்காகவும் காத்திருக்க வேண்டாம். இந்த வண்டிகள் புறப்படும் போது போய்கிட்டே இருக்கலாம். திருநெல்வேலி சந்திப்போட டபுள் ட்ராக் இணைக்கப்பட்டாலும் இந்த ஒரு வேலைங்கிறது பாக்கியாக பெண்டிங்கில் இருந்தது. ஸோ இப்போ இந்த பணிகள் நடக்க தொடங்கியது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்குது. கூடிய சீக்கிரமே இதோடைய பணிகள் தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதோட 6வது பிளாட்பாரத்துக்கான அப்டேட் இல்லை நண்பர்களே. அது இன்னும் பணிகள் தொடங்க ஆரம்பிக்கலை. அந்த சர்வே பணிகள் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதை பற்றி நான் அங்கே இருக்கிற அஃபீஷியல்கிட்ட கேட்டப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரீடெவலப்மெண்ட்டோடு சேர்ந்து தான் எல்லாமே இருக்கும், அதனால் அது கொஞ்சம் தாமதமாகலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது வரைக்கும் 5 பிளாட்பாரத்தில் தான் இந்த ரயில்களை எல்லாமே கையாளணும். ரொம்ப நாளாக கிடப்பில் கிடந்த இந்த பணிகள் நடைபெறது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இப்போ இந்த வரைபடத்தில் பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது இந்த வரைபடம் பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் இருக்கிறது திருவள்ளுவர் ஈரோடுக்கு மேம்பாலம். இதுக்கு கீழே அப் லைன் டவுன் லைன் ரெண்டுமே இருக்குது. தென்காசி லைன் இந்த அப் லைனில் கனெக்ட் ஆகி உள்ள திருநெல்வேலி சந்திப்பு உள்ளே வர மாதிரி இருக்குது. இப்போ இந்த ரெட் கலரில் டாட் கோடு போட்டிருக்கேன் இல்லையா, இதுதான் இப்போ பணிகள் நடைபெற இருக்க பகுதி. இது நடைபெற்று முடிஞ்ச பிறகு தென்காசி லைன் தனியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.